திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அது போன்ற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம், சித்தாந்தங்கள் வேறு. ஆனால் இன்னைக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஊகத்தில் தான் பல இடத்துல எழுதுறீங்க. அதனால் நாங்கள் இன்னைக்கு வலிமையாக இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரும் வெற்றியும் பெறுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஒருபுறம் கட்சிக்காரங்க டிவி தொலைக்காட்சிகள்லாம் விஜய் பவன் கல்யாண் மூலமா என்டிஏக்கு வராரு அப்படின்ற தகவல் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு புறம் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக அவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறாரு. கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு. திரு ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், ஒரு நல்ல செய்தி தொடர்பாளர், பத்திரிகையாளர்களோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர். அதனால் கட்சி மாநில தலைவருடைய அறிவிப்பு நாமெல்லாம் தேவையில்லாமல் எதுக்கும் முடிச்சு போட்டுக்க வேண்டாம், இது செஞ்சாரு அதனால நீக்கி இருக்கிறாங்கன்னு. அவரும் இந்த தேர்தலில் வேறு வேறு பொறுப்பில் இருப்பாங்க. ஒரு மூத்த தலைவர் வேறு வேறு பொறுப்பில் செயல்படுவார். அதனால் நிச்சயமாக திரு ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் எங்களுடைய மூத்த ஒரு உறுப்பினர், ஊடகத்துறையில் நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் மாநில தலைவர் அவர்கள் அந்த அறிவிக்கையை அவருடைய அறிவிப்புக்கு தேவையில்லாமல் முடிச்சு போட வேண்டாம். இந்த கட்சி அவருக்கு வேறு விதத்தில் பயன்படுத்தும், வேறு வேறு பொறுப்பும் கொடுக்கும். நாளை நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொச்சினிலிருந்து நேரடியாக திருச்சிக்கு வர இருக்கிறாங்க. நாளைக்கு சாயந்தரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பு மதுராந்தகத்தில், மதுரையில், இப்பொழுது திருச்சியில் 3வது பொதுக்கூட்டம். நாளை வெற்றிகரமான ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும். ஒரு பொதுக்கூட்டமும் பேசும் பொருளாக இருந்திருக்குது. மதுராந்தகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை லான்ச் பண்ணுச்சு. திருச்சியை பொறுத்தவரை திருப்பு முனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய பொதுக்கூட்டமாக நாளை இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம்.